ஜீவா சொல்றாரு, நீ வேணும்னா யாருக்கிட்ட விளையாடுறேன்னு தெரியாம டூப்ளிகேட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனா நாங்க அப்படி இல்லையே. ராகவ் சொல்றாரு, சார் நீங்க கொடுத்த டூப்ளிகேட் டாக்குமெண்ட் வச்சு நீங்க யாருன்னு நான் ப்ரூவ் பண்ணட்டுமா சார்? என்ன தம்பிங்களா, பிளாக்மெயில் பண்றீங்களா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல. ராகவ் சொல்றாரு, பாவண்டா விஷால், இந்த ஆளுக்கு எந்த பத்திரத்துல பேரை எழுதி கொடுத்தோன்னு தெரியல போல இருக்கு. விஷால் சொல்றாரு, டேய் எங்க அண்ணன் கையில இருக்க பத்திரத்தை ஒழுங்கா பாரு. அவன் சொன்ன மாதிரி இது தம்பி முருகனோட சொத்து பத்திரம்லாம் இல்ல, பெரிய முருகன் கோயிலோட பத்திரம். அததான் நீ மாத்தி எழுதி கொடுத்துருக்க. விஷாலும் ராகவும் சொன்னதை கேட்டு அவரு பதட்டமாயிடுறாரு. என்ன தம்பி சொல்றீங்க? முருகன் கோயில் பத்திரமா? ராகவ் சொல்றாரு, இந்த பத்திரத்தை வச்சு நேரா கோயில் வாசல்ல நின்னு மீடியாவை கூப்பிட்டு பிரஸ் மீட் வச்சேன்னு வச்சுக்க, நீயும் காலி, உன் வேலையும் காலி. சார் சார், உங்க 25 லட்சத்தை அப்படியே திருப்பி கொடுத்துருவேன் சார். தயவு செய்து என்ன மாட்டி விட்டுறாதீங்க சார். என் வேலை போயிரும். வேலை போனாலும் பரவாயில்ல, என் மானமும் அதோட சேர்ந்து போயிரும். நாளை சந்திப்போம்.